சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. ஒரு 2 விஷயம் மட்டும் உங்களாண்ட சொல்கிறேன். ஆனால் இது என்னால் சொல்லாமலே இருக்கு. அந்த ஒரு வார்த்தையில தான் நான் இது மாதிரி பண்ணினேன். உன்னை வச்சு இருந்தால் என்னை 10 பேர் படுக்கத்துக்கு கூப்பிடுவாங்கன்னு சொன்னா எப்படிமா என் மனசு தாங்க சொல்லுமா? எங்க அண்ணனுக்கு எதனா உனச்சுன்னா சும்மா விட மாட்டேன்னா அப்ப நான் என்ன மேடம் பண்ண அடிச்சு முடியும்? அனுப்புனப்ப ஏதாச்சும் அடிக்கலாம் இல்ல என்ன மேடம். பண்ண? அப்போ ஒரு அடிக்கலாம், தடவை தாங்க அடிப்பாங்க, கேட்டேன் அடிக்கவே நானு. இல்ல. நீங்க அடிக்கலையா? அடிக்கலாம் இல்ல அடிக்கலையா மேடம். சத்தியம் பண்ணி உன் பொண்ணு மேல சத்தியம் பண்ணி சொல்லு நான் உன்னை அடிச்சேன்னு சொல்லு. உண்டான மத்தில் தீயாச்சாங்க மேடம். இப்ப எங்க வீட்டுக்காரி நாங்க ஒய்ஃபு கிட்ட விட்டுட்டு நீ வீட்டுக்கு வா இல்லன்னா வராதன்னு இல்ல அவங்க சொல்லிட்டாரு. பாத்துக்க முடியாதுமா. அவங்க அவங்கள வாழ்க்கையில நான் பாத்துக்கன்னு சொல்லலையே. அந்த சொத்து இருக்குன்னா அந்த சொத்தை வித்து அவர் பேர்ல போட்டுடுங்க. சொல்றேங்க மேடம். அதுல இருந்து வருது இன்ட்ரெஸ்ட் அவரோட சாப்பாடு செலவுக்கு இருக்கட்டும். அவங்க பாத்துப்பாங்க. அதுதான் மேடம் நாங்க அவங்களுக்கு அதுதான் கோவம் மேடம் உங்களோட அதுதான் மேடம் மேலதான். பேசுனதே உங்க மேலதான். And நீங்க ஒழுக்கமா இருக்கணும். சொல்லுங்க மேடம். நீங்க என்ன பிரச்சனைன்னா என்கிட்ட தண்ணி வரக்கூடாது. அடிக்கிறது அப்புறம் சிகரெட் பிடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்க கூடாது. உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுங்க. நீங்களும் பாசமா இருங்க. அவங்களுக்கும் பிரச்சனையா இருக்க கூடாது மேடம். அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் பிரச்சனையா இருக்க கூடாது. நான் அவர் கூட வாழ்றதாவே இல்ல மேடம். நீங்க என்ன நீங்களே மேடம் தெரிஞ்சு- என்ன அருணா அவர் இப்படி அழுகுற மாதிரியே நடிக்கிறாரு பாரு மேடம். எனக்கு ஏன் புரியல. இப்ப நீ ஏன் பாரு, இப்படி அண்ணா நடி- நடிக்கல. எங்க அண்ணன் நடிக்கல. என்னது இது? உண்மையா மனசார நான் அப்ப பேசுனா. வா சொல்லுங்க. இப்படிதான் மேடம் அப்ப பேசுறேன். குழந்தை என்ன ஆகுது? பேசு, உங்க அண்ணன் பேசு, செத்துரு பேசு. சொல்றாரு. அவர் எதுவுமே கரண்ட்ல கைய வச்சிரு நம்ம செத்தலாம். அது போன போன மாசம் கூட முன்னாடி ரோடு கிராஸ் பண்ண நடந்தது சொல்ல சொல்றேன். இப்படி அலைய விடுறிய மாதிரிப்பா உன் உடம்பு நீ பாத்து வா அருணா நம்ம 2 பேரும் சேர்ந்து செத்தலாம் ரோடு கிராஸ் பண்ண சொல்ல. தம்மா வா இப்படி தமாசுக்கு எப்படி வரும்? தமாசுக்கு அருணா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சொல்லாத வார்த்தையெல்லாம் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சொல்லாத வார்த்தை இந்த சொன்னாரே பாரு, கேளு. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ. இந்த சொல்லல நீ இந்த பாரு. சத்தியமா சொல்லல அந்த வார்த்தை. அருணா சொல்லல உன் பொண்ணு மேல சத்தியமா நீ சொல்லல அந்த வார்த்தை. சொல்லல. ஆனா நீ ரொம்ப நல்லா இருப்ப. நீ வேணா நல்லா பாரு இருந்தா இப்ப ரொம்ப மட்டும் நல்லா இருப்ப. நல்லவா இருக்கிறான் அவன். இங்க எதுக்கு சத்தியமா நான் சொல்றேன். நல்லவா இருக்கிறான். நான் நீங்க நல்லா இருக்கிறீங்களா வீட்டுக்கு நல்லா இல்லையோ போனா அந்த அதுதான் பொண்ணுக்கு ஒரு வழி வரணும் அவ்வளவுதான். என்னால முடியாது. அந்த பொண்ணுக்கு ஒரு வழி காட்டணும். குழந்தை பாவம் 6 மாசமா அவன் லோல் பண்றாவோ. ரொம்ப 2 குழந்தைகளை கூட விட்டுட்டு வீட்டுல இல்லாம ஹாஸ்பிடல்ல இருந்து மனசாட்சி சரி, வீட்டுக்கு 3 வருஷமா நான் யாரு எந்த ஆதரவும் இது இல்லாத உன்னோட கடமைமா. உன்னோட புருஷன் நடந்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. விட்டுருப்பாங்களா? அப்புறம் என்ன? அவர் இப்ப ஏன் முன்னாடியே போய் பேசுறாரு மேடம். அப்புறம் திருப்பி அதேதான். நல்லா இருக்கிறதவங்க இதே கை கால் சரியா இருக்கிறதவங்கன்னா நம்ம என்ன வேணா சொல்லலாம். இப்படி இருக்கிறத புருஷனை பார்த்து ஏமா இப்படி பேசுற? நான் பேசல இல்ல மேடம். அவர் அந்த மாதிரி பண்றாரு மேடம். அந்த மாதிரி பண்ண சொல்ல என்ன அதுதான் பண்ண முடியும்? பண்ணல. அடிக்கிறாரு புடிக்கிறாரு சொல்றேன். அவரால இங்க இருந்து அங்க வரைக்கும் நடந்து போக முடியல. நடந்து போக முடியாதவரு எப்படி அங்கிருந்து ஏறி அரக்கோணம் போறாரு? வேற வழி இல்லாம வேற வழி இல்ல. வேற வழி இல்லாம எப்படி நீங்க விட்டுறா? தட்டி விட்டுட்டா என்ன நான் மேடம் எங்க பண்றது? போறது? கொஞ்சம் பேசாம இருங்களேம்மா. நான் பேசட்டும்மா அவள்கிட்ட ப்ளீஸ். தெட்டி விட்டான்னு தெட்டி எனக்கு போக இடம் இல்லையா மேடம். எனக்கு ஒரு அம்மா இல்ல. அம்மா இருந்தா நான் அம்மா கிட்ட போய் இருப்பேன். இந்த பாரு அருணா, நீ உன்னோட கடமையில இருந்து நழுவி போகவே முடியாது. நீ உன் கடமை பண்ணிதான் ஆகணும். பண்ணி அவனு எதை வச்சு மேடம் நான் என்ன எதை பண்றது? வச்சு? சும்மா இருக்க மாட்டாரா மேடம்? ஒரு விஷயம் அருணா, கஷ்டமோ நஷ்டமோ உன் புருஷன் உன் குழந்தையோட அப்பா நீ பாத்துக்க தான் வேணும்.
அவரை நாங்க கண்டிக்கிறோம், நாங்க சொல்றோம். அப்ப குழந்தைய அதுக்கு- நான் காப்பாத்து. நான் வாடகை தரணும், மாசானா 1500 ரூபாய் வாடகை. இருக்கட்டுமேமா, அதுக்குன்னு புருஷனை தூக்கி போட்டுடுவியா? தூக்கி போடுறோம்னா அந்த மாதிரி பண்றாரு மேடம் அவரு. அவர் பண்ண மாட்டாருதான் நாங்க சொல்றோம்ல. அவர் நீ பண்ண சொன்னதையே திருப்பி 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 சொல்றாரு. நான் ஏன் அவரு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்? இப்போ அப்படி தூக்கி போட முடியாதுமா. நான் தூக்கி- சொல்றது அப்ப என்னதான் ஆகுறது மேடம் என் வாழ்க்கை? நான் கடைசி வரைக்கும் இப்படிதான் நான் சித்திரவதை அனுபவிச்சு 80 வருஷம் 100 வருஷம் கூட சுமந்துட்டு நடக்கிறாங்க. பெத்த பிள்ளைங்க கை காலில் வழங்காம பிறந்துட்டா என்ன பண்றாங்க அம்மாக்கள்? அது குழந்தைங்க மேடம். இவரை தூக்கி சுமக்க முடியுமா? எத்தனையோ இவரு பேர் சும்மா இருக்காங்க. இருந்தா அப்படியே பரவாயில்ல. புருஷனை பாத்துக்கிறதுவங்க, மனைவிய பாத்துக்கிறதுவங்க. மனைவியை பாத்துக்கிறவங்க. இவர் மனைவியை பாத்துக்கல. இவர் மனைவி சம்பாரத்துல உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஏமா நினைக்கிறாரு இவரு. உடம்ப சரியில்லாத ஒரு ஆளை நல்லா பார்த்து இருக்கு சொல்ல பேசுற- செஞ்சாரா கேளுங்க மேடம். அதெல்லாம் இப்ப பேசக்கூடாதம்மா. அதெல்லாம் இப்ப பேசக்கூடாது. இப்ப கை கால் உளுந்துருச்சு. யாரு எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அவர் சொல்ற வார்த்தை முதல் வார்த்தை அவர் அதான் சொல்றாரு. நாங்க நீ சொல்றத நம்பாம இல்ல. நீ என்னதான் நியாயம் சொன்னாலும் நீ உன் புருஷனை பாத்துக்கணும்மா. அதுதான் உன் கடமை. அந்த மாதிரி இருக்கிறது ஒரு மனுஷனை தூக்கி சரி, போட்டு போக கூடாது. பாத்துக்கணும் மேடம். பாத்துக்கணும்னா பொண்டாட்டி மேல பாசம் இருக்கணும், பொண்ணு மேல பாசம் இருக்கணும். பொண்டாட்டிக்கு பொண்ணுக்கு நீ பாசம் பாதுகாப்பா இல்லாதயா இருக்கணும். பண்ணி உங்களுக்கு பாதுகாப்பா பேசணும்னு நினைக்கிறாரு. இருக்கணும். நீ எப்படிமா பாதுகாப்பே பாசம் வரும்? எப்படி பாசம் வரும்? பாதுகாப்பே இல்லாத ஒரு எப்படிமா மனுஷன் பாசம் வரும்? பாசம் எப்படிமா வரும்? அது உனக்குதான் தெரியல எப்படி நீ பாசமோட இருந்தா நிச்சயமா அவருக்கும் பாசம் வரும். கேட்டு பாருங்க எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு. அவர் எவ்வளவு பண்ணாரு, எப்படி கூட இருந்தேன்னு கேட்டு பாருங்க. தங்கச்சி கேளுங்க எப்படி எல்லாம் அண்ணன் பண்ணுவாருன்னு. அப்ப ஏன் இப்ப வேண்டாம் சொல்ற? இப்ப அந்த மாதிரி இப்ப இந்த நிலைமையில நீ இன்னொருத்தனை கூட்டு வந்து வச்சு வீட்டுல வச்சு தண்ணி அடிக்கிற. நான் பொம்பளை பொண்ணை விட்டுட்டு வேலைக்கு போக முடியுமா? இப்ப என்ன சொல்ற? நான் செய்ய மாட்டேன்னு சொல்றேன். அதே திருப்பி என்ன செய்ய? எனக்கு உடம்பு வலிக்குது, கை என்கிட்ட வலிக்குது. மேடம் சரிம்மா, இதே புருஷன் நல்லா இருந்தாருன்னா, கை காலெல்லாம் நல்லா விளங்கிச்சுன்னா, இதே மாதிரி வீட்டுல வந்து தண்ணி அடிச்சா நீ இந்த புருஷன் வேண்டான்னு இறங்கி போவியா? தண்ணி அடிக்க விட மாட்டேன் நானு. தண்ணி நான் அப்பயே போனேன் 2-3 வாட்டி. போக சொல்லல இவங்க தான் வந்து கூட்டிட்டு தப்பு வந்தாங்க. பண்ணா கண்டிக்கணும், சண்டை போடணும். அதுக்குன்னு தூக்கி வெளியே வீசிடக்கூடாதுமா. ஆமா, பாதுகாப்பே இல்லன்னு மேடம் என்ன மேடம் பண்றது? என்னமா பாதுகாப்பு? அவர் கை கால் வந்தா மட்டும் கூட இருந்துப்பீங்களா? கூட இந்த இருந்தா 10 இல்லையே, வருஷம் வேணாம்னு பாது- சொல்லிட்டேன். வேணாம்னு இந்த சொல்லிட்டு மேடம் தூக்கு இந்த போட்டுனேன் 10 வருஷம் உனக்கு பாதுகாப்பு இருக்குன்னு தானே 10 அவரோட வருஷம் இருந்த? கூட அவரோட தானே இருந்த? அவரோட தான் இருந்தேன். 10 வருஷம் அவரோட தானே விடலையே, இருந்த? என்ன போக விடலையே. இப்பதானே உனக்கு இதெல்லாம் தோணுது? என்ன விடலையே. இப்பயே இந்த நிலைமையில சுத்தி சுத்தி வராரு. அப்ப விடலையே, என்ன போறது கூட விடலையே அவங்க. இல்ல அருணா, நீ தப்பு பண்றமா. நீ வந்து இது ஒரு சுமையா நினைக்கிற. அப்படி நினைக்காதே. இது உன்னோட கடமை. நீ அப்படி விட்டுடக்கூடாது. கடமைதான் மேடம். நல்ல மனுஷனுக்கு கூப்பிட்டு வச்சு நல்லா நான் கடமை பண்ணலாம். நீ இந்த மாதிரி பண்ண சொல்ல எப்படி பண்ண முடியும் கை சொல்லுங்க? கால் நல்லா இருக்கிற ஆளுக்கு நீ பாத்துக்கலைனாலும் பரவாயில்ல போடான்னு நான் சொல்லி விட்டுட்டு விட்டுடலாம். போனேன். விட்டுட்டு போனப்ப ஆனா வந்து கூட்டிட்டு அப்படி இல்ல. வந்தாங்க. இப்ப நீ பாத்துக்கணும். இப்பதான் உன் பெருந்தன்மையை நீ காமிக்கணும். பாத்துக்கணும்னா ஒழுங்கா இருக்கணும் மேடம். ஒழுங்கா இருக்கிறேன்னு சொல்றாரேம்மா. அவர் ஒழுங்கா இருக்க மாட்டாரு மேடம். இருக்கேன் சொல்றாரு. அவர் சும்மா நடிப்பாரு. அந்த மூஞ்ச வச்சுட்டு ஒழுங்கா நடிக்கிறது. இருக்கேன் சொல்றாரு. நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு உன் குழந்தைக்காக. நாளைக்கு உன் பொண்ணை வந்து உங்ககிட்ட கேட்கலாம்ல. அவன் முந்தா நேத்து கனவுல வந்துட்டான். கனவுல வந்து அப்பாவை பார்த்து பேய் மாதிரி வராரு மம்மி, எனக்கு பயமா இருக்குது அப்படி எல்லாம் அப்படின்னு. சொல்லக்கூடாதுமா. அப்படி அப்படியெல்லாம் சொல்றான் மேடம் அவன். கேளுங்க மேடம். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. குழந்தைய அருணா, கேளுங்க. ஒரு விஷயம் சொல்றேன். நாளைக்கு இதே உன் பொண்ணு உங்ககிட்ட வந்து கேப்பா, எங்க அப்பாவை எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னு. நான் இப்ப கூட சொல்றேன், உங்க அப்பாட்ட பேசாத, உங்க அப்பாட்ட பழகாத, உங்க அப்பா பார்க்காத நான் சொல்லவே எங்க இல்லை. அப்பாவை நீ பாக்கல சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீ வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லி கொடுக்குறேன். அவர் ஒழுங்கா இருந்தாதான் மேடம் பாத்துக்க ஒழுங்கா முடியும். இருப்பாருமா, ஒழுங்கா மேடம், இருப்பார். நாங்க அவர் சொல்லி பண்றத அனுப்புறோம். பார்த்தா எனக்கு பயமா இருக்கு மேடம். நாங்க சொல்லி அனுப்புறோம். ஒழுங்கா இருப்பீங்களா? ஆஹா, அவர் ஆனா, சொல்ல கொடுக்காம இருப்பீங்களா? நான் இதான் மேடம், நான் ஒன்று ஓப்பனாக சொல்லிடுறேன். அப்போ தண்ணி வச்சேன். அதுவும் நீ சண்டை போட்டதோடு தான் நான் அதை வச்சேன். அது கூட லாஸ்ட்டு எவ்வளையோ காசுலாம் என்கிட்ட இருந்துருக்குது. அவங்க கொடுத்த 100-200 அதான் தண்ணியை தொடுறது. அது எல்லாருக்குமே தெரியும். நான் அது தொடுறதே எங்க வீட்டுல வந்து 2.5 வருஷத்துக்கு அதெல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம். எல்லாருமே அதெல்லாம் என் பின்னாடியே எதுவும் சாப்பிடுவாங்க. கிடையாதுங்க சரி சாப்பிட்டுக்கிட்டோம். நமக்கு இனிமேல் என்ன இருக்குது, கை கால் ஏன்னா, வரணும் அப்படின்னு. ஏதாவது ஃபங்க்ஷன் என்ன எங்க வீட்ல ஏதாவது இந்த மாதிரி எல்லாரையும் இருந்தாடா, இப்ப அண்ணா அந்த மாதிரி சொல்றான். எல்லாருக்குமே திட்டுறான். எல்லாரையும் நான் தான் இந்த கதி ஆயிட்டேன்டா, நீங்க அந்த மாதிரி ஆவாதீங்க நான் ஏன் இந்த மாதிரி நான் அதனாலதான் எனக்கும் கொஞ்சம் இது வந்து. ஆனா அந்த பொண்ணு வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்குது. ஒவ்வொரு நானும் இல்லைன்னா என்ன பண்றோம் படிப்பு தெரியுமா? ரொம்ப எங்க கஷ்டம். வீட்டுல வந்து அப்பப்போ எங்க மச்சனை ஒரு மென்டல், அவனை வச்சு நான் ஜெயிக்கிறது. என் வீட்டுக்காரன் இறந்துட்டாரு, அவனை வச்சு ஜெயிக்கிறேன் பாருங்க. அப்படி ஒரு இதுல இருக்கிறேன் நான். அந்த நிலைமையில இவங்களையும் பாத்துக்கணும்னா நான் எப்படி பாத்துக்க முடியும் மேடம்? சொல்லுங்க பாக்கலாம். அப்படியே எதை தம்பி, நம்மளால- எதனா ஒரு பிரச்சனை வந்து தம்பி வந்து எல்லாம் கேட்டா வந்து உடனே என்கிட்ட சொல்ல தான் வேண்டியது. உங்க வராங்க. அக்கா வழிக்கு நீ தான் பாக்க எடுக்கிற, நீ எதுக்கு வர பேசுறதுக்கு அப்படின்றது அவரு. உங்க தம்பி வந்திருக்காரா? இல்ல வரல, இப்ப வரல. இப்ப அக்கா சரி. வீட்லயும் அக்காவுடைய சரி, தங்கச்சி என்ன வேணா இருக்கட்டும் அருணா, நீ பாத்துக்கணுமா.
பாத்துக்கணும் தான் மேடம். என்ன மேடம் இப்ப நான் இருக்கே இடம் கிடையாது மேடம். இப்ப இந்த பரவாயில்ல, நீ வீட்டை காலி எங்க பண்ண இருக்க, நீ சொல்லிட்டாங்க. குடிசையில இருந்தாலும் உன் புருஷனோட இருக்கணும். நீ அவரை விடக்கூடாது. பாதுகாப்பா அவரை இல்லாத கை விடக்கூடாதுமா. அவரை கை விடக்கூடாது. சரி என்ன அவங்கள பாத்துக்க சொல்லுங்க. நான் போறேன் அவங்க கூட. நானும் என் பொண்ணும் போறேன். அவ அண்ணனையும் எனக்கு கூட்டிட்டு வச்சு பாத்துக்க சொல்லுங்க. அவங்க வாழ்க்கை சோறு கிடையாதுன்னு தட்டுறாங்க. அப்புறம் நான் அந்த ஊர்ல போய் இருக்க மாட்டேன். நீதான் இவரை இன்னும் கெட்ட வச்சுட்டு வச்சு பாத்துக்கணும் அவங்கள. எந்த ஊர்ல இருக்க நாங்க மாட்டீங்க? ரெடிஸ்ல இருக்க மாட்டோம். இந்த இவரை வச்சுட்டு அங்க இருக்க மாட்டேன். நாங்க என்ன வேணா மேடம் ஆரம்பத்துல கூப்பிட்டேங்க மேடம். இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் சரி தனியா வேணாமா, என் பக்கத்துல வந்து வீடு காலி இருந்துச்சு, நீ இதே வேலைக்கு போ, உன் குழந்தையும் உன் வீட்டுக்காரையும் நீ வேலைக்கு போயிட்டு வரல, நான் பாத்துக்கிறேம்மா, உடம்பு நல்லா வரலாம், அதுக்கப்புறமா நல்லா ஆனதுக்கு அப்புறம் நீங்க எங்கன்னா போங்க அந்த மாதிரி பொண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேங்க மேடம். நான் வரமாட்டேன். என்ன சொல்ல, என்ன கொடுமை பண்ணுச்சு? 15 வருஷமா கொடுமை பண்ணீங்கன்னு சொல்றியாமே, மனசாட்சி இல்லாத எப்படி பேசுற? நான் ஏன் சொன்ன 15 வருஷமா கொடுமை பண்றாங்க? ஸ்டேஷன்ல சொல்லிருக்கிறியாமே, ஸ்டேஷன்ல போய் சொன்னாங்களா? அவங்க தான் சொன்னாங்க. அந்த குழந்தை எப்படி அழுகுறாவோ. என் பசங்க ரொம்ப படிப்பு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். லோன் வாங்கி ரொம்ப வேதனை ஆயிடும் மேடம். என் பசங்க இப்படி இருக்கிறாங்க மேடம். ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டுக்குன்னு நான் என்னால உண்மையிலேயே அந்த 2 பசங்களும் ரொம்ப பையன் இப்ப பயனில கஷ்டப்பட்டாங்க. பண்றாங்க மேடம். படிக்க முடியாம, அம்மா நீ வீட்டுல இல்லைன்னா எங்களால படிக்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கடனை வாங்கி எப்படியோ நான் கேட்டுக்கிறேன். அந்த 2 பசங்களால மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேங்க இவர் மேடம். எப்படி தெரியுமா மேடம், எங்க சுத்தினாலும் நீ செத்தாலும் என் கூட சாவு, ஆனா நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். அதுதான் கரெக்ட். நல்லதானே நான் அப்ப ஒழுங்கா இருக்கணும்ல. புருஷன் சொல்லணும்ல. அந்த மாதிரி நாங்களா புருஷன் வச்சுன்னு படலையா? சத்தியமா நாங்களா 7 வச்சுன்னு ஜென்மம் படலையா? அவ எடுத்தாலும் வச்சுன்னு இப்படி ஒரு படலையா? புருஷன் எனக்கு கிடைக்க மாட்டான் மேடம். அப்படி ஒரு நல்ல புருஷன் இப்படி கிடைக்க மாட்டாங்க. ஆனா ரொம்ப கொடுமை பண்ணிட்டான் மேடம். என்னால தாங்கவே முடியல. இன்னைக்கு இவங்க வந்து உட்கார்ந்து அழுறாங்க. என் வாழ்க்கை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மேடம். நான் 3 வருஷமா எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு யாரும் வந்து எட்டி பார்க்கல மேடம். நான் நைட்டு பகல வேலை செஞ்சு என் பொண்ணை காப்பாத்திட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட இப்ப எல்லாம் பணமும் இவருக்கு செலவு பண்ற மாட்டேன். இவருக்கு உடம்பு நல்லா ஆயிட்டா குடும்பத்தோட எடுத்து விட்டா இவங்க குடும்பம் நல்லா ஒரு இருக்கும். நாளைக்கு சாப்பாடு செஞ்சு அப்படியா? ஒரு நாளைக்கு நான் குழம்பு வச்சு சரி, ஒரு விஷயம் கேட்கட்டும். புருஷனா 3 வருஷமா அவங்க பாத்துக்கிறாங்கல்ல, 3 வருஷமா பாத்துக்காங்கன்னா அவங்க கேட்ட கேள்விதான் மேடம் அவங்க கூட்டு போனாங்க. அவங்க சித்தப்பா வழியில பார்த்து சொல்றாரு, அவ மட்டும் பாத்துனாக்கா பெட்ரோல் ஊத்தி நான் கொளுத்திடுவேன் அவளன்னு அவங்க சித்தப்பா சொல்றாரு. மேடம் அது வந்து கோவத்துல 1000 பேர் எனக்கு பேசுவாங்க. புரியல அருணா. நீ என்ன பேசிட்டு இருக்க? 3 வருஷமா நீயும் உன் பொண்ணு நல்லா தானே இருந்தீங்க. நீ வேலைக்கு தானே போயிட்டு இருந்த. ஆமா, வேலைக்கு தான் ஆமா, உனக்கு எந்த தொல்லையும் இருக்கல. அவங்க தானே பாத்துட்டு இருந்தாங்க. அவங்க தொல்லை இல்லன்னு கிடையாது மேடம். அப்பப்போ போன் பண்றது, அப்பப்போ தொல்லை பண்றதா மேடம். தொல்லை இல்லன்னு பாக்கணும் கிடையாது. சொன்னா அதுக்குன்னு போன் பண்ணி கேட்க மாட்டாங்களா? அவங்களே பாத்துருக்கலன்னா உன் புருஷன் அன்னைக்கு பிச்சை எடுத்திருப்பாரு. பிச்சை எடுக்கிறது அவன் உயிரோடய இருந்திருக்க மாட்டான் முதல்ல. பிச்சை எடுக்கணும்னா நீ அவன் இருந்த மாதிரி அவங்க இருக்கலையே. அண்ணன் எப்படியோ நீ இருந்துட்ட, புருஷன் எப்படியோ போட்டு பேசாம இருந்துட்ட. அப்படியே போட்டு நான் இருக்கல மேடம். அவங்க தான் சொன்னாங்க எங்க அண்ணனுக்கு எதனா ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன்னு. அப்ப உங்க அண்ணனுக்கு எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என் மேல பழி வரும். அப்ப உங்க அண்ணனை நீ கூட்டிட்டு போ. கோவத்துல அது சொல்றது எப்படி நான் சொல்வா? வேற என்ன மேடம் நீங்க பண்றது? ஜஸ்ட் எஸ்கேப் பண்றீங்க. சரி இருங்க. இப்போ நாளைக்கு சப்போஸ் எதனா ஒண்ணு ஆயி போச்சுன்னா என் மேல சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன பண்ணேன், நீங்க உன்னால்தான் யாரும் சொல்ல மாட்டாங்க. அத நம்ம பாத்துக்கிறோம். எழுதி கொடுக்க சொல்றோம். யாரும் குறை சொல்லாதீங்க. நாங்க எதுவும் சரிங்க சொல்ல மேடம். மாட்டோம் மேடம். சொல்ல மாட்டோங்க மேடம். அவனை வச்சு நீ ஏதோ பண்ணின்னு போனா நாங்க அதுக்கு கூட ஏற்பாடு பண்றோம் மேடம். அந்த 100 நாள் வேலைக்கு யாரும் அதெல்லாம் எதுவும் கூட நாங்க சொல்ல பேசியாச்சு. மாட்டாங்க. ஏதோ யாரும் எதுவும் மாசத்துக்கு சொல்ல ஒரு மாட்டாங்க. 3000 ரூபாய் வர மாதிரி கூட நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம் மேடம். இப்போ அவங்க ஒய்ஃபு கிட்ட இருந்தா நான் தலைவர், அங்க ஊர் தலைவர், எங்க சித்தப்பாவும் நானும் பார்த்து கேட்டு இந்த மாதிரி அண்ணி வேலைக்கு போயிட்டு அவங்க வருமானத்துல இருக்கிறாங்க, அண்ணனுக்கு ஏதாச்சும் ஒரு வழி. இப்ப நீங்க என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளை சம்பாதிச்சு ஒரு குடும்பம் நடக்குதுன்னா கஷ்டம். இப்ப ஆம்பளைங்க சம்பாதிக்கிற வீடே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்கன்னா அவங்க கார்டு கொடுத்தாங்க. அவங்க ஒய்ஃப் அட்ரஸ்ல இருந்தாருன்னா மாசம் 2500 ரூபாய்க்கு நாங்க ஏற்பாடு பண்றோமா, ஆனா அந்த அட்ரஸ்ல தான் நாங்க ஏற்பாடு பண்ண முடியும். அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு நீங்க போன் பண்ணுங்க, விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க மேடம். ஏற்பாடு பண்றோம் சொல்லிருக்காங்க. இவ்வளவு பேசிட்டு வந்த மேடம் முந்தானத்து போயிட்டு சரி, பாவம் அந்த நல்ல பொண்ணு விஷயம். மட்டும் என்ன பண்ணுவாங்கன்ட்டு நீ நினைக்கிற அந்த மாதிரி நீட்டு. நாங்களாம் எப்படி நினைக்கிறோம் அந்த கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். கடவுளுக்கு தான் தெரியும். அதான், நீங்க கடவுளுக்கு தான் நினைக்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். அருணா, இந்த டைம்ல அண்ணா இதே மாதிரி எதிர்த்து பேசிட்டு இருக்காதேம்மா. இல்ல மேடம், ரொம்ப பண்றாங்க மேடம் இவங்க. என்ன பண்ணாங்கம்மா? அவங்களும் பார்க்காம இருந்தாங்கன்னா இப்போ புருஷன் உயிரோடயே இருந்திருக்க மாட்டாரு. இந்த 2.5 வருஷத்துல எவ்வளவு அப்படி எல்லாரும் கை விட்டு இருந்தாங்கன்னா நீ வருத்தப்படணும். அவங்க பாத்துட்டாங்கல்ல, 3 வருஷம் பாத்துட்டாங்க. பாத்துட்டாங்க. சும்மா இல்ல மேடம். அப்பப்போ போன் பண்ணி அப்பப்போ திட்டுறது, அப்பப்போ பேசுறது. அவ்வளவுதானே. எவ்வளவு அனாவசியம் காசெல்லாம் வாங்கலையே. காசு வாங்கி இருந்தாதானே சொல்றது. அப்புறம் அவங்க தானே செலவு பண்ணாங்க, அவங்க தானே பாத்தாங்க. அம்மா, கடவுள் எல்லா வசதியும் பேசுனா, இதே காசு. அருணா எல்லா அருணா நான் ஒய்கன் சொல்ல வரல. இருங்கம்மா, எல்லா வசதி இருக்கிறது வீட்லயே இப்படி பார்க்க மாட்டாங்க.
பார்க்க மாட்டாங்க மேடம். அவங்க வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க, நீ வந்து ரோட்ல வந்து நீ 10 வருஷம் கழிச்சு கூட பிச்சை எடுப்படி, நீ வேணா பாருடி மேடம் நான் நான் இவங்க பாத்துக்கிறதுக்கு எல்லாரும் இருக்கிறோம், உனக்கு தாண்டி யாரும் இல்ல, ஆனா அதை நான் பிச்சைக்காரன் அதோட ஏன்னு சொன்னாங்க மேடம், நான் சொன்ன தப்புதான். குழந்தைக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு போன் பண்ணி அழுதுச்சு. என் கை கால் நல்லா இருந்தா உண்டு, நான் செப்டா உண்டு, கை கால் நல்லா இருந்தா நான் கேக் எல்லாம் கட் பண்ணி நானும் என் ஒய்ஃபையும் குழந்தை பர்த்டே கொண்டாடுவேன். இந்த மாதிரி கை கால் வரல, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி அழுதுச்சு. சார் நான் என்ன பண்ணேன், 1000 ரூபாய் எங்க வீட்டுக்காரர்கிட்டயே இல்லை தெரிஞ்சவங்கிட்ட யார்கிட்டன்னு தெரியல வாங்கிக்கின்னு நானு எங்க அக்காவுடைய தங்கச்சி அவங்க தம்பி ஒய்ஃபு நாங்கெல்லாம் போனோம். சரி நீ குழந்தை, அப்போ வந்து எங்களுக்குள்ள பேச்சு இல்லை, அதனால நீ குழந்தைய ரெடில்ஸ் கூட்டின்னு வா, குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், நான் வாங்கி கொடுத்ததா சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு போன் பண்ணேன். இது என்ன சொல்லிச்சு, இல்ல குழந்தை டியூஷனுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு. சரி நீ மொல்லமா ஏறி வா, ஆட்டோ ஏறி வா, நாங்க இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சாக்லேட்டா இருக்குல்ல கையில 300 ரூபாய் கொடுத்து நீ குழந்தை பர்த்டே கொண்டாடு அப்படின்னு அந்த ட்ரெஸ் சாக்லேட் எல்லாம் விசிறி போட்டாங்க மேடம் ரோட் வெளியில. ஆமா மேடம், இப்போ குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்கன்னாக்கா இப்ப வீட்டுக்கு வந்து நீ எடுத்து கொடுக்கல, இப்ப உன் குழந்தைக்கு ட்ரெஸ் இல்ல, நீ என்னம்மா ஏன் கேக்குற? பேசுற? ஏம்மா குழந்தைக்கு பேசுற? dress இல்ல, என்னம்மா நீ நீ எப்படி பேசுற? யாரும் வரல பாக்கலன்னு கம்ப்ளைண்ட் சொன்ன? ஆமா மேடம், ஒரு ட்ரெஸ் எடுக்கறேன்னா வீட்டாண்ட எடுத்து வந்து கொடுத்து சரி போட்டுக்குமா, இல்லைங்க மேடம், 4 மணி நேரம் வருணா, நீ செய்யறது தப்பு. இப்ப வீட்ல அவங்க என்ன பண்ணாங்க? குழந்தைக்கு ட்ரெஸ் தானே வாங்கி கொடுத்தாங்க. ஆமா, dress தான் அப்படி வாங்கி என்ன கொடுத்தாங்க. திமிரு உனக்கு? நான் திமிரன் கிடையாது மேடம். இப்ப வீட்டாண்ட எடுத்து வந்து கொடுத்து என்னவா போட்டுக்கன்னு சொன்னா எனக்கு ஒரு ஆறுதல இருக்கும்ல. சரி இந்த நிலைமையில வந்து உன்னை பாக்கலாம் பயந்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஒண்ணும் பண்ணலையே. 4 மணி நேரம் வெளியிலயே உட்கார வச்சு ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்காம அனுப்புனாங்க மேடம். 4 மணி நேரம் வெளியிலே உட்கார்ந்து மேடம் உங்க புருஷனுக்கு இவ்வளவு செஞ்சு இது வரலையும் எப்ப 4 மணி நேரம் எங்க அக்கா கேட்டாங்க. 4 மணி நேரம் அவளும் வீட்டு இருங்கம்மா, இத பாருமா, 3 வருஷம் அவங்க பாத்திருக்காங்க உங்க புருஷனை. நீங்க பாத்துக்க வேண்டியது அவங்க பாத்திருக்காங்க. சரி அவங்க madam, அலைய இப்ப விடல, வந்து ரோட அலைய விடல. அவங்க இப்ப எத்தனை ஹாஸ்பிடல்ல தான் இருங்க. மேடம் சேர்த்து விட்டாங்க. செஞ்சாங்கல்ல திருப்பி அங்க இருந்து ஓடி வந்துட்டாரு ஹாஸ்பிடல்ல. செஞ்சாங்கல்ல செஞ்சாங்கல்ல அப்படி அம்போன்னு விடலையே. உன்னோட பொண்ணுக்கு பாக்கல பிடிக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க கொடுத்து அனுப்பினாங்கல்ல, வீட்டுக்கு வந்து கொடுக்கல, உன் மேல இருக்கிற கோவத்துல வரல, ஆனாலும் பண்ணாங்கல்ல, செஞ்சாங்கல்ல. செஞ்சாங்கன்னாக்கா இப்ப ரோட்ல இப்ப என் குழந்தை அனாதியா மேடம்? நான் இல்லையா, அம்மா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருக்கேன். நான் அனாதையா? ஆனா நீ ஆர்குமெண்ட் பண்ணது சரியில்லை. அவங்க ஆசைக்கு பண்ணிருக்காங்க. ஆசைக்கு பண்ணல, நீ போன் பண்ணி என் குழந்தைக்கு ட்ரெஸ் இல்லன்னு கேட்டிருக்க, அப்ப நான் அனாதையா, நான் இல்லையா? கேட்கலைங்க மேடம். குழந்தைக்கு ஆமா, பிறந்த அம்மா நாள் வருது. இல்லையா? என்ன அப்படி ஒரு ஈகோ உனக்கு? அவனுக்கு ஆமா ஒரு வழி மேடம், காட்டி பிச்சை விடுங்க எடுக்கன்னு மேடம். சொல்லு. நீங்க அவனுக்கு ஒரு வழி காட்டி இல்லம்மா, விடுங்க. அவங்க ஆனா பாப்பாங்க. அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் மேடம். அவனுக்கு எனக்கு இனிமேல் அவனை பத்தி கூட நான் பேச மாட்டேன். அத்தை வாங்கி கொடுத்தா அது பிச்சை எடுக்கிறதாகுமா? அப்படி கிடையாது மேடம். இப்போ நீ ட்ரெஸ் இல்ல அத்தை வாங்கி கொடுத்தா அத்தை வீட்டாண்ட எடுத்து வந்து கொடுத்தா அது ஒரு மரியாதை மேடம். நீ ரோட்ல உன் பொண்ணுக்கு ட்ரெஸ் இல்லன்னு கேக்குறா, பெத்த சரி, தாய் நான் ஒரு விஷயம் சொல்றேன்மா, நீ பார்க்கவே பார்க்காதே, அவங்க பாத்துப்பாங்க. சரிங்க. அவங்களுக்கு அதான் பிரச்சனை. இப்ப நீங்க அவரோட பாசமா இருக்கிறதும் நீங்க அவரை பாக்குறதும் தான் அவளுக்கு பிரச்சனை. சரிங்க. திரும்பி கூட பாக்காதீங்க. இல்ல பாக்க இது உங்க பொறுப்பு கிடையாது, இது உங்க கடமையும் இல்ல. நீங்க பண்ண வேண்டியது அத்தனையும் பண்ணிட்டீங்க. நீங்க கிளம்புங்க, வரவே மாட்டாங்க மேடம். இனிமேல் கிளம்புங்கம்மா. இனிமேல் நீங்க நாங்க இதுல தலையிடாதீங்க, இது அவ பொறுப்பு. இனிமேல் வர மாட்டாங்க நீங்க மேடம். 2 நல்லது பேரும் கெட்டது கூட இவ்வளவு வர மாட்டாங்க. ஒற்றுமையா இருக்கிறது அவளுக்கு பிரச்சனையா இருக்கு. சரிங்களா? என்ன ஆனாலும் நீங்க அதுக்கு பொறுப்பு கிடையாது. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. நீங்க உங்க என்ன இத்தனை வருஷம் ஒத்துமையா தான் நான் ஒண்ணுமே கேட்கலையா? அவங்கள வருவாங்க நைட் இல்ல, எல்லாம் அவங்க என்னதான் பண்ண சொல்றாரு? நான் நான் சொல்லு. ஒண்ணுமே நாங்க சொல்லல. எல்லாரும் நீ சொல்றத கேக்குறோம். ஒண்ணுமே சொல்லு. நான் அவங்கள பண்ண என்ன சொல்லல. செய்யணும் சொல்லு. என்ன செய்யணும் சொல்லு. அவர் வந்து ஒழுங்கா இருக்க மாட்டாரு. இருக்கேன் பயமா சொல்லியாச்சு. பயமா இருக்கு. அடுத்த பாயிண்ட் இருக்கேன் சொல்லியாச்சு. அடுத்த பாயிண்ட் பயம் வேண்டாம். அவங்க எழுதி கொடுப்பாங்க. அவருக்கு என்ன ஆனாலும் நீ பொறுப்பு இல்ல. அடுத்தது அது இடம் இருக்குதுன்னு சொல்றாங்களா, வித்தா ஒரு பேர்ல போட சொல்லுங்க. அது போட்டு கொடுப்பாங்க. அடுத்தது அவர் வந்து ஒழுங்கா இருக்கணும். ஒழுங்கா இருக்கேன் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது அவ ஒழுங்கா இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது நான் அவங்க என்ன பண்ணணும் சொல்லு. அவங்க ஒண்ணும் பண்ண அவங்க தேவை. அண்ணனை வந்து பாக்கலாமா? அவங்க பாக்கட்டும், சரி நான் வேணா சண்டை போடக்கூடாது அவங்களோட. எப்ப சண்டை போடுவாங்க? அண்ணன் வந்து பார்த்து தேவையில்லாம நீங்களும் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. சரிங்களா? அவங்க வர ஒழுக்கமா மாட்டாங்க இருக்கணும். மேடம். நீ போனீனா உன்னை சரிங்களா? நான் மதிப்பேன், நான் சொல்லிடுறேன். ஆனா வந்து மேடம் இவரு எதனா பண்ணா இனிமே நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். நான் தான் எதனா பண்ணிப்பேன். இது மாதிரி இந்த என்ன நான் தான் அதான் மேடம் சொல்லிட்டு இந்த இனிமே பண்றாங்க. இல்ல மேடம். என்ன பண்ணிப்பீங்க? நான் வந்து பயம் பத்ததுக்கு என்ன சொல்ல பண்ணிப்பீங்க? நான் இன்னும் இதுக்கு இது எனக்கு மனசு யாருக்கு நஷ்டம்? எது பேசுனாலும் இருங்க. என் பொண்ணு நானும் செத்து சரி, பொண்ணு என்ன நானும் யாருக்கு செத்து. நஷ்டம்? கூட சாவடிக்கணும். இல்ல. பொண்ணு அவரே பாத்துக்கலாம். இல்ல, யாருக்கு நஷ்டமா? எனக்கு தான் நஷ்டம். போட்ட உன் மேடம். பொண்ணுக்கு தான் வாழ்ந்து என்ன நஷ்டம். பண்ண போறேன் உன் நான்? பொண்ணுக்கு தான் நஷ்டம். இல்ல வாழ்ந்து என்ன மேடம்? வாழ்ந்து காமிக்கணும். அதுல தானே இருக்கு. இந்த ஆளுகிட்ட காமிக்கவே அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களால முடிஞ்ச உதவி நீங்க டைரக்டா பண்ண வேண்டாம். அவர் பேர்ல இருக்கிறது சொத்தை நீங்க வித்து அவர் பேர்ல டெபாசிட் போட்டுடுங்க. அவங்களுக்கு அதோ 2500 ரூபாய் 3500 ரூபாய் சொன்னீங்கல்ல, அதுக்கு ஏற்பாடு 2500 பண்ணுங்க. ரூபாங்க மேடம். 2500 ரூபாய். நல்லபடியா பாத்துக்கோ அவரை. பாசமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. இந்த மாதிரி இருக்கிறது முடியல மேடம். அவருக்கு வரவே மாட்டுது மேடம். அவர் மேல இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் போக போக சரியாக மாறுனா.
எல்லா பிரச்சனையும் சரியாகும் கூட பாரு. வாழவே மாட்டேன் மேடம். வேணாம் மேடம். அப்படி சொல்ல முடியாதுமா, அப்படி சொல்ல ரொம்ப முடியாது. பண்றாரு மேடம் அவரு. பண்ண இவரு மாட்டாரு. பண்றது தெரிய மாட்டேது மேடம். கேட்டா கால் கை ஊந்துருச்சு பாவமா இருக்குதுன்னு சொல்றாங்க. இல்லம்மா, இன்னும் அப்படி இருக்க மாட்டாரு. அம்மா நாங்களும் ஒரு பொம்பளை தானேம்மா, நானும் ஒரு பொம்பளை தானே. அதனால தானே உங்ககிட்ட இவ்வளவு நேரம் வந்து கெஞ்சுறேன். எங்களுக்குலாம் ஒண்ணு தலையெழுத்து ஒண்ணும் கிடையாது. உங்ககிட்ட வந்து ஒரு நாள் தான் இருக்கணும் சொல்லியதுனால தான் இவ்வளவு நேரம் வந்து கெஞ்சுறோம் உங்ககிட்ட. நான் செத்த பொண்ணு அவளோட வாழ்க்கை அப்ப அவன் வாழ்க்கை பாழாயிடமா அப்போ. நான் வாழ்க்கை பத்தி என்ன பேசலையே நானு. அவனால தானே அவன் வாழ்க்கை இதுவாகுது. அவர் செஞ்ச தப்பு தானே அப்போ. சரி, அவர் என்ன பண்ணலாம்? அவர் என்ன அவர் பண்ண செஞ்ச தப்பு தானே. என்ன பண்ண சொல்லுமா? இனிமே அவரு எனக்கு அந்த ஒண்ணு பொண்ணு வாழ்க்கை இருங்க. வேணுமா? ஆமா, நீ கிளம்பு. என்னால முடியல, என்னால முடியல. நீ வெளியே இவங்க ரெண்டு போமா. பேரை வச்சு என்னால வெளியே முடியல, போமா, முடியல. வெளியே போமா. அம்மா நீங்களே வெளியே போங்க. என்ன பண்ணும்? எனக்கு ஏதாவது தங்கச்சிய குறை சொல்ற. சரி, அவங்க சொல்ல பண்ணாங்க, கூட்டின்னு போனாங்க, பிடிச்சாங்க, Dress வாங்கி எல்லாமே கம்ப்ளைண்ட். அவங்க ரெண்டு பேரும் போயாச்சு. நான் வந்து- இவர் என்ன பண்ணாரு நீயே சொல்லு. நான் என்ன பண்றது எப்படி மேடம்? நீங்க தான் மேடம் சொல்லணும். நான் சொன்னது கேக்குறியா? அவர் வந்து எப்படின்னாக்கா அவர் வந்து சும்மா இருக்கு. இப்போ வந்து கிருஷ்ணால ஊத்தி கொளுத்திட்டாரு. நான் எப்படி வச்சு இது பண்றது சொல்லுங்க மேடம். எப்படி நம்பி இருக்கிறது அவரு? அவர் தூங்க சொல்லி ஏதாவது பண்ணுவாரா? இல்ல குழந்தை விட்டு போனா எப்படி இருப்பாரு வீட்டுல? நான் பயந்து நான் வச்சிருக்காங்க. அவங்க வச்சுக்கிறாங்கன்னா அவருக்கு பயந்து இருக்கிறாங்க மேடம். எனக்கு பயப்பு இல்ல மேடம். அவரு சரி, இன்னும் உங்ககிட்ட வந்துட்டாரு திருப்பி. திருப்பி வந்துட்டாருன்னா இப்ப இன்னும் எல்லாம் இப்ப உடம்புல இந்த கிருஷ்ணால ஊத்தி இந்த மாதிரி ஒரு வேலை செய்ய முடியாத அளவுக்கு வந்து நிக்கிறேன். ஆயிடுச்சுமா, என்ன பண்ண முடியும்? என்ன பண்றது மேடம்? நான் என்ன பண்றது? ஒரு பொம்பளை சம்பாரிச்சு என்ன மேடம் ஏன் செய்யுது? என்ன கும்பல ஆம்பளன்னு பிரிச்சு பாக்காதீங்க. அப்படி அவர் சொல்றாரு உடம்புல தெம்பு பிச்சைக்காரி. இருக்குல்ல? நீ பிச்சைக்காரி. இதெல்லாம் கோவத்துல அந்த பக்கம் பேசுறதெல்லாம் பேசஸ் பண்ண முடியாதுமா. இப்ப நடக்க வேண்டிய விஷயத்த பாப்போம். நீ அப்படி கை கழுவ முடியாது. இது உன்னோட கடமை. நாளைக்கு உன் பொண்ணே சரி உன்னை மேடம், கேள்வி இப்போ கேட்பா. நாளைக்கு அவரால இன்னைக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா என்ன மேடம் பண்றது? என்னம்மா அவரால உனக்கு என்னம்மா ஐயோ, அவர் ஆகும்? பத்தி தெரியாது நீங்க மேடம். பேசுங்க, சொல்லுங்க அவர்கிட்ட. இவ்வளோ தொலைவு பேசுறீங்க நீங்களே. அவர் நடிக்கிறாரு உங்களாண்டு மேடம். நல்லா உங்களுக்கே பேசுவாரு மரியாதை மேடம். கொடுக்கல. நான் பேசினா என்ன அவர் நல்லா சாப்பிட்டு பேசுவாரு. இருக்கீங்க? நான் சும்மா தான் மூஞ்சி வச்சுட்டு அப்படி பேசுறாரு. நல்லா நான் பேசுவாரு. பேசுனதே தப்பு. இப்ப ரஃப் அண்ட் நீங்களே டைப்பா பேசுவாரு. யோசனை பண்ணி பாருங்க. அவர் கண்ணை உங்களுக்கு பார்த்தா எதனா ரஃப் ஒரு அண்ட் டைப்பா மட்டும் பேசுவாரு. மரியாதை கொடுத்துருக்காங்களா? இல்ல உங்க வார்த்தைக்கு எதனா ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்களா? அதாவது வந்து இவர் வந்து 4 பேருக்கு பஞ்சாயத்து வச்சு என்ன கூட்டிட்டு போ, என்ன உட்கார வச்சு சோறு போடு, என்ன உட்கார வச்சு ஆரம்பத்துல இருந்தே வாடகை கொடுக்கறது இருந்து, கரண்ட் பில் கட்டுறது இருந்து, பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறதுல இருந்து எல்லாம் நான் அப்ப உட்கார நான் கொடுத்த வச்சு. காசுல என்ன ஆயிடுச்சு? நீ கொடுத்ததா? நான் இல்லன்னு சொல்லல. நீ 100 ரூபாய் கொடுப்ப, 2-3 நாளைக்கு தரமாட்டேன். நீ கொடுத்த என்ன வாங்கி கொடுத்த எனக்கு சொல்லு. 20 கொடுப்பேன், 30 கொடுப்பேன். நான் அப்படி சரி போ, நம்ம போறதுக்கு இடம் இல்லையேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் மேடம். இப்படி இருக்கிறது மனுஷன்ட்டு இதெல்லாம் பேசுறியாமா நீ? பேசுறியானா அந்த மாதிரி பண்றாரு மேடம் அவரு. இப்ப என்னமா பண்ணுவாரு அவரு? எங்கம்மா போவாரு? இதோட மோசமா இருக்கிறவங்க கூட வேலை செய்யறாங்க மேடம். இப்ப வேலை பண்ண சொல்றியா அவரை? வேலை செய்ய சொல்ல, உன் வேலையை நீ செய்யணும். அது கூட செய்ய மாட்டாரு. பண்றேன்னு சொல்றாரே, அதுக்குதான் திருத்தறதுக்கு தான் வந்து பேசிட்டு இருக்கோம் அவரை. ஃபர்ஸ்ட் என்ன நான் எனக்கு லெட்டினுக்கு போக முடியாது, இது பண்ண முடியாது. இப்ப இப்போ பாருமா, அவங்க எல்லாம் போயாச்சு. அவங்க எல்லாம் நான் பாத்துக்க மாட்டாங்க. எப்படி இருக்குன்னா நீ சொல்ல, அதுக்கேத்த மாதிரி நாங்க சொல்லி அனுப்புறோம். ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும் குழந்தையோட. இல்ல டவுட்டே கிடையாது. அவன் கூட இருந்து நான் உயிரோட இருக்க மாட்டேன் மேடம். அந்த அளவுக்கு அப்ப பண்றாரு அவர் மேடம். என்னமா பண்ணாரு? வேற நான் என்ன மேடம் பண்றது? அந்த மாதிரி பண்றாரு மேடம் அவரு. அவர் பண்ண மாட்டேன்னு தான் சொல்றாரு. பண்ணுனாருன்னா என்ன பண்றது? பண்ண மாட்டே சொல்றாரு. பண்ணினாருன்னா அப்ப பாப்போம். அப்ப திருப்பி இதேதான் மேடம் வந்து பேசுவார். நான் அப்ப தெரியாத பாப்போம். பண்ணிட்டேன், எனக்கு அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு எல்லாருக்கும் தெரியல. ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா? எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு எத்தனை கொடுக்கணும். வருஷம் மேடம்? 3 15 வருஷமா வருஷமா நீ திரும்பி பார்க்கல. திரும்பி பாக்கலன்னு சொல்லாதீங்க. இப்போ 20 நாள் வச்சு அவர் எப்படி பாத்துட்டான்னு கேளுங்க மேடம். 20 நாள் உடம்பு அழுகி 3 வருஷத்துல 20 நாள் எவ்வளவுமா? உடம்பு அழுகி போய் 3 வருஷத்துல 20 நாள் எவ்வளவுமா? உடம்பு அழுகி போச்சு மேடம். கையை வைக்க முடியல மேடம். அப்ப கூட நான் உனக்கு உட்கார வச்சு குளிப்பாட்டி உனக்கு எல்லாம் செஞ்சேன். அது உன்னோட கடமைமா. கடமைதான். நீ ஒழுங்கா இருக்கணும்ல. அப்போ இருக்கேன் சொல்றாரேமா. நான் ஒழுங்கா தானே இருந்தேன். எங்க ஒழுங்கா இருந்த? நீ இங்க பண்ணின்னு இருக்கும்போது ஆமா, கம்முன்னு தான் இருந்த. நடு ரோட்ல ஏன் விட்டு போனீங்க? நான் உடலையே நடு ரோட்ல. அங்க வீடு நீ சரி அவன் வீடு பூட்டு போயிட்டான். நீவா போயிட்டேன். அம்போன்னு நான் அடுத்தூர்ல தானே நின்ன கோயில நீ தானே. பண்றது அந்த மாதிரி பண்றல்ல. என்ன பண்ண? நான் நான் என்ன என்ன சண்டை பண்றது? போட்டேன்? வேலைக்கு போயிட்டேன்னு சிலிண்டர் திறந்து விட்டுருவேன்ற, நான் கொளுத்திடுவேன்ற. அப்ப நான் வீடு வீடுக்கு காலி பண்ணி தெரிய அவன் முடியுமா தம்பி உன்னால? வீட்டுல இருக்கிறேன். நான் இதெல்லாம் சொல்லு. வேணாம். தம்பி சம்சாரத்தை கூட கூப்பிட்டு கேளுங்க. தம்பி சம்சாரம் அவங்க சொந்தக்காரங்க, அதனால அவங்க பக்கம் தான் பேசுவாங்க. தம்பி சம்சாரத்தை கிடையாது, தம்பிய கூப்பிட்டு கேளு. தம்பி சம்சாரத்தை ஏன் கூப்பிடுற? கூப்பிட்டு அவங்க ஏன் வீட்டுல அந்த நான் ஏன் ஊர்லயே மேல சிலிண்டரே கிடையாது மேடம். ஒயின் ஷாப்ல போய் வேலை கேட்டுக்கிறாரு மேடம். கை காலு ஒயின் ஷாப்ல போய் வேலை கேட்டுறாரு. அப்ப அவங்க சொன்னாங்க, அவன் ஏற்கனவே தண்ணி அடிப்பான், தண்ணி அடிச்சுட்டு ஒயின் ஷாப்ல ஊந்துட்டானாக்கா பிரச்சனை ஆகும்பா, தேவையில்ல பண்ணிட்டாங்க. இப்ப இவர் என்ன பண்ணலாம் சொல்றீங்க?
என்ன பண்றது எனக்கு தெரியல மேடம். எனக்கு ஏதாவது ஒரு ஆசிரமம் தான் எனக்கு உண்மை. என் பொண்ணு என்னை விட்டுருங்க மேடம். என்னால வாடகை கொடுத்துட்டு சம்பாதிச்சு அப்படியெல்லாம் வாழ்க்கையில இருந்து ஓடி போக முடியாதுமா. ஓடி போக முடியாது. என்ன மேடம் பண்றது? எனக்கு அம்மா கிடையாது, வேற எங்க போறது நானு? எத்தனையோ பேர் அப்படியெல்லாம் இருக்காங்கம்மா. அப்படியெல்லாம் கை கழுவி விட முடியாது. அவர் என்ன ரோட்லயா போக விட முடியும்? பிச்சை எடுக்கவா விட முடியும்? வேற என்ன மேடம் பண்றது? அதுதான் சொல்றாங்கல்ல, 3500 ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அவர் பேர்ல இருக்கிறத சொத்தை வித்து காசை போடுறேன்னு சொல்றாங்க. அதுல இருந்து வருமானம் வரும். நீ பாத்துக்கோ. பணம் பிரச்சனை கிடையாது மேடம். அவருக்கு ஒழுங்கா இருந்தாலும் பிரச்சனை. ஒழுங்கா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன? கொஞ்ச நேரம் பொறுத்து நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டுதுன்றாரு அவரு. எல்லாம் சரியாகும். சந்தோஷமா இருங்க. இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருங்க. உன்னோட டியூட்டில இருந்து நீ உன்னோட கடமையில இருந்து ஓடி போகவே முடியாது. கடமைன்னா கல்யாணம் பண்ணதுல இருந்து இதே கடமை தானே மேடம். எல்லாருக்கும் அப்படிதாம்மா, உனக்கு மட்டும் இல்ல. நானே இதே மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருந்தா இப்படிதான் வாதாடுவோம். புருஷனா அப்படி விட்டுட்டு போக கூடாதுன்னு தான் சொல்லுவோம். இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து உட்காந்தா, அவளுக்கு குழந்தை பிறக்காது, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க, அவளுக்கு பிரச்சனை இருக்கான கணவர் வந்து நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. விட்டுட கூடாது அப்படி. நீ அவளுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த பண்ணாதீங்க. ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணீங்க சொன்னோம் நாங்க. அவங்க ஒன்னா போனாங்க, சந்தோஷமா இருக்காங்க. அது மாதிரி நீ விட்டுட கூடாது அவரை. இந்த மாதிரி ஒரு நிலைமையில எப்படி விட்டுட்டு போவ? நாளைக்கு யாருக்கு வேணா அந்த மாதிரி நிலைமை வரலாம்ல. இப்பதான் நீ பாக்கணும். அவர் முன்னாடி பண்ணின தப்பு எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் இப்ப நீ அவரை பாக்கணும். சரி மேடம். அதே மாதிரி நீங்களும் தான். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்க வந்து ஒத்துழைக்கணும். அவளுக்கு என்ன முடியுமா? மேடம் உண்மையிலேயே அந்த 2 வாட்டி நான் பண்ணது தப்பு. அது கூட நீ பிரச்சனை பண்ணினா அதை கூட தொட்டு இருக்க மாட்டேன். சரி, நீயும் கோவத்துல திட்டின, நானும் அந்த கோவத்துல அதோட சரி மேடம். கோவத்துல எப்படி மேடம் குடிப்ப? கோவத்துல எப்படி குடிப்ப? ஒரு பொண்ணு வீட்டுல வச்சு எல்லாம் குடிக்கவே குடிக்க. கோவத்துல எப்படி குடிப்ப நீ? ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுட்டு நீ எப்படி குடிப்ப? நீ குடிக்கல. வேற எங்க குடிச்ச? நான் அந்த ரோடு ஓரமா எங்க ரோடு? பொய் பேசாத. என்கிட்ட பொய் பேசாத. அருணா, வீட்டுல குடிக்கிறவங்க எல்லாம் புருஷங்களை வெளியே அனுப்பிடுறாங்களா? அப்புறம் நல்லா இருக்கும்போது குடிச்சப்ப நீ வெளியே அனுப்பிச்சியா? இல்லையே. அப்ப கூட தான் விட்டுட்டு போனேன் நானு. அப்பதான் தூக்குப்பட்டு சாவ. திருப்பி வந்தல. திருப்பி வந்தனே விடலையே என்ன. இதேதான் இப்படிதான். அதேதான். இப்போ நீ விட்டுட்டு போக முடியாது. சொல்லி திருத்தணும், திட்டணும். அவர் திருந்துவாரு, நிச்சயமா திருந்துவாரு. அவங்க சொல்றாங்கல்ல 2 வருஷமா தொடவே இல்லைன்னு. தொடாம தானே இருக்காரு. 2 வருஷமா இப்ப திருப்பி வந்து அந்த ஊர்ல வந்து அதே இது பண்ணுவார் மேடம். நீயே சொல்லி நீயே பண்ண வச்சிருவா போல இருக்கு. நான் பண்ணல மேடம். பீடி பிடிக்கிறாரு, சிகரெட் பிடிக்கிறாரு. அவர் அந்த வேலை எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்காரு. அப்புறம் திருப்பி இன்னொரு கை கால் ஊந்துச்சுன்னா என்ன மேடம் பண்றது? நானு சொல்லிட்டாங்க ஸ்டாண்ட் இல்ல. இன்னொரு வாட்டி பீடி சிகரெட் பிடிச்சுன்னா இருக்கிற கை கால ஊந்துரும் பண்ணிட்டாங்க. சரி, அதுக்காக அப்படி ஆகுமோன்னு நினைச்சு நீ இப்ப விட்டுடுவியா? விட்டுடவே இல்ல. நீ திருந்தணும்ல. திருந்தனா தானே நான் வச்சு பாத்துக்க முடியும். திருந்தறேன் சொல்றாரேம்மா, திருந்தறேன் சொல்றாரு. காசுக்கு ஏற்பாடு பண்றோம் சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? என்ன எங்கேயாவது ஒரு ஆசிரமத்துல கொண்டு போய் விடுங்க மேடம். என்னையும் பொண்ணு நான் ஏதோ வேலை செஞ்சேன். கை கால் நல்லா இருக்கிறவங்களை எப்படி ஆசிரமத்துல கொண்டு விட முடியும்? நீயே சொல்லு, என்ன பண்ணலாம்? என்ன பண்றேன்னா எப்படி மேடம் சொல்றது? சொல்லு. எனக்கு ஒண்ணும் தெரியலையா மேடம். அப்ப நாங்க ஒண்ணு இல்லைன்னா நாங்க சொல்றத கேட்கணும், இல்லைன்னா நீ ஒரு ஐடியா சொல்லணும். 2 இல்லைன்னா அப்படி. அவர் முதல்ல ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஒரு 6 மாசம் இது பண்ணுங்க மேடம். யாரு பாப்பாங்க? உன் புருஷனா யாரு பாப்பாங்க? ஆஸ்பத்திரியில போய் பாத்துக்கிறேன் மேடம். நான் பாத்துக்கிறேன். அவருக்கு ஏதாவது இது ஹாஸ்பிட்டல்ல வச்சு அந்த உடம்புல குணமாகற அளவுக்கு கொஞ்சம் இது பண்ணு. அப்படி உடம்பு குணம் ஆகலைன்னா இல்ல மேடம். அவரு இது அவர் மைண்ட் எல்லாம் கொஞ்சம் இதுவாச்சுன்னா நான் கூட்டிட்டு மேல வச்சு பாத்துக்கிறேன் மேடம். எப்படி மைண்ட் இதுவாகும்? அவர் இந்த மாதிரி பயம் பத்துறாரு. எப்படி மைண்ட் இதுவாகும் தெரியுமா? வீட்டுல இருக்கிறவங்க பாசத்தோட பராமரிச்சதுன்னா மைண்ட் சரியாகும். பராமரிச்சனா அந்த மாதிரி யாரு பண்ணுவாங்க? நீங்களே உங்க புருஷனுக்கு பண்ணலன்னா யாரு பண்ணுவாங்க? நான் பாத்துக்கிறேன் மேடம். அதுதான் பாத்துக்கிறேன். அவரு இப்படி இருக்கிறாருல்ல மேடம். இப்படி பயம் பத்துற அளவுக்கு நடந்துக்கிறாருல்ல மேடம். நான் சிலிண்டரை திறந்து விட்டுருவேன், வெடிச்சிருவேன். சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? அவரை என்ன பண்றது நீங்க தான் மேடம் சொல்லணும். நான் சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிறே. அவர்தான் இப்படி வச்சு பார்க்க பயமா இருக்கு. ஏதா ஒண்ணுலன்னா நான் சொல்றது கேட்கணும், இல்லைன்னா நீ சொல்றத நான் கேட்கறேன். சொல்லு. அவர் வச்சு பாத்துக்க எனக்கு பயமா இருக்கும் மேடம். அப்ப என்ன பண்ணலாம்? அவரை என்ன பண்ணலான்னு எப்படி சொல்றது? நானு என்ன பண்ணலான்னு என்ன பண்றது? நீ பாத்துக்கலன்னா அவர் என்ன பண்ணாரு? அதுக்கு ஒரு பதில் சொல்லு. என்ன பண்றதுன்னு எப்படி மேடம் சொல்றது? நானு என்ன பண்றேன்னு அவர் தான் இது பண்ணிக்கணும். நான் அவர் என்ன பண்ணுவாரு? அவர் இவ்வளவு பேசுற உடம்பு சரியில்லாம உடம்பு சரியில்லை சொல்லாது மேடம். அவர் நல்லா பேசுவாரு மேடம். இப்படி இருக்காரு. அவர் என்னமா பண்ணுவாரு உதவி இல்லாம?
அவர் கூட இருக்க எனக்கு பயமா இருக்கு மேடம். அவ்வளவுதான் மேடம், பயமா இருக்கு. அவர் என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ பயந்து பயந்து என்னால தேவை இல்லாம ஒரு கட்டு கதை கட்டுற. கட்டு கதை கிடையாது மேடம். அப்புறம் உனக்கு என்ன இருக்கு மனசுக்குள்ள சொல்லு. ஒண்ணும் இல்ல எனக்கு மனசுக்குள்ள. அவர் கூட இருக்க பயமா இருக்கு. அவர் ஒழுங்கா இருந்தா இருப்பேன். அவர் ஒழுங்கா இப்ப இந்த மாதிரி ஒழுங்கா இருந்தா இருங்க. ஒழுங்கா இருந்தா இருப்பேன்னு சொல்றீங்க. ஆமா மேம். அந்த ஒழுங்கா இருந்தா அந்த நம்பிக்கை உனக்கு வரதுக்கு அவர் என்ன பண்ணும்? இப்ப ஏன் முன்னாடி போய் சொல்றாரு? அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ அவர் உண்மையாவே பேசலையே. இப்ப ஏன் முன்னாடி அவர் உண்மையா பேசல. என்ன பேசணும் சொல்ற? உண்மையா இருக்கு. இப்ப உண்மையானா இப்ப நான் சொன்ன சிலிண்டர் திறந்து விட கூட என்னால எந்திரிக்கவே முடியல. நான் போய் சொன்னா செய்யவே இல்லன்றாரு. இப்ப நீ என்ன செஞ்ச எனக்கு தான் தெரியும். வேற யாரும் பாக்கல. எனக்கு தான் தெரியும் நீ என்ன செஞ்ச. எனக்கு இப்ப என்ன செஞ்சா நீங்க ஒத்துப்பீங்க? அவர் ஒழுங்கா இருக்கணும். என்ன செஞ்ச என்ன பண்ணலாம்? ஒழுங்கா இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணும் அவரு? போ இப்ப என்ன பண்ணும்? அவங்க ஒழுங்கா இருக்கேன்னு சொல்றாரு. அத நீ நம்புற மாதிரி அவர் என்ன பண்ணும்? என்ன பண்ணணும்? நான் அப்பயே சொன்னேன் மேடம். ஒரு மாசம் அவரு அவங்க இருக்காங்களா, அவங்க அத்தை பொண்ணு இருக்காங்களா சொன்னா, ஒரு மாசம் அவர் ஒழுங்கா இருந்து ஏதாவது அவர் வேலை ஒழுங்கா செஞ்சுட்டு இருந்தாருன்னா நான் கூட்டின்னு போய் வச்சு பாத்துக்கிறேன். ஒழுங்கா இருந்தா அவர் வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தா நான் கூட்டின்னு போய் வச்சு தாராளமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் அவங்க கூட்டின்னு போனாங்க ஊருக்கு கூட்டிட்டு. இப்ப அவங்க எல்லாம் பாத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களோட கடமையும் கிடையாது, அவங்க டியூட்டியும் கிடையாது. இப்ப நான் சொல்றேன், அந்த ஒரு மாசம் நீ வச்சுக்கோ. அவர் ஒழுங்கா இருந்தா கண்டினியூ பண்ணு. இல்லையா அப்புறம் என்ன பண்ணாரு பாப்போம். அப்புறம் திருப்பி இதே மாதிரி தான் மேடம். அப்ப பாப்போம். அப்ப இப்ப என்ன முடிவு எடுக்கணும்? தள்ளி போடுவோம். ஒரு மாசத்துக்கு தள்ளி போடுவோம் அந்த முடிவை. இப்போ ஒரு மாசம் உங்க கூட இருக்கட்டும். நீ நல்லா பாத்துக்கோ. நல்லபடியா பாசமா இரு. நீங்களும் ஒழுங்கா இருங்க. கட்டுப்பாடோட இருங்க. அவளுக்கு உதவியா இருங்க. அதுக்கப்புறம் ஒரு மாசத்துல எல்லாம் சரியா போச்சுன்னா நீ பாத்துக்கோ. இல்லையா அப்புறம் என்ன முடிவு எடுக்கணுமோ எடுக்கலாம். இது உங்க பொறுப்பு, உங்க கடமை. பொறுப்புன்னா அப்பத்துல இருந்தே பொறுப்பு மேடம். நான் அவரு எனக்கு தாலி கட்டினாரா இல்ல நான் அவருக்கு தாலி கட்டினா தெரியல மேடம். நான் ரொம்ப கொடுமை பண்றாங்க. இந்த மாதிரி கொடுமை யாரும் பண்ண மனசுல வேற ஏதாவது இருக்கா? வேற எது இல்ல மேடம். வேற என்ன மேடம் இருக்கு? நீ அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு, அதுக்கப்புறம் பேசுவோம். நீ ஏதாவது எனக்கு வாழவே பிடிக்கல மேடம். மனசுல ஏதாவது வச்சுட்டு மறைச்சு வச்சுட்டு பேசிட்டு இருக்காது. ஓப்பனா சொல்லு. அப்படி ஏதாவது இருந்தா ஓப்பனா சொல்லு. வேற என்ன மேடம் இருக்கு? வேற ஒண்ணு இல்ல. சொல்லு, வாய் திறந்து சொல்லு. அப்படி ஏதாவது ஐடியா இருந்தா வாய் திறந்து சொல்லு. எனக்கு இவருக்கு வேற ஏதாவது பண்ணும். இவரு ஒழுங்கா இருந்து எனக்கு என் பொண்ணுக்கு அப்பா தேவைதானே இல்லன்னு சொல்ல. இவரு ஒழுங்கா இருந்தா திருப்பி உறுதியா தானே இருக்கு அதுல. ஆமா மேடம். அப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அவர் திருப்பி ஏதாவது பண்ணா என்ன மேடம் பண்றது? அப்ப நாங்க இருக்கோம். அப்ப நாங்க கம்பல் பண்ண மாட்டோம். எங்களை கூப்பிடு, கம்ப்ளைண்ட் பண்ணு. அப்ப அவர் வேற எங்கேயாவது தான் உக்காந்துப்பேன் மேடம். வாய் திறந்து பேச விட மாட்டேன். எதுக்கு வீண் சண்டை? நான் பாட்டுக்கு அமைதியா உக்காந்து பேசுறது அந்த மாதிரி பேசுறாரு அவரு. சரி, அதான் முடிவுக்கு வந்துட்டோமே. வீடு வேணா பாரு அருணா, ஒரு விஷயம் சொல்றேன். இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லி வெளியே போய் இன்னொரு மாதிரி பேசக்கூடாது. நான் பேசல மேடம். புரியுறதா? ஆனா இப்போ உனக்கு லாஸ்ட் சான்ஸ் நான் உங்ககிட்ட கேக்குறேன். உனக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கு பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல. வேற ஏதாவது இருக்கா? கரெக்டா சொல்லு. வேற எதுவும் பிரச்சனை இல்ல இல்ல. அவர் ஒழுங்கா இருந்தா நீ பாத்துப்பல. அவர் ஒழுங்கா இருந்தா பாத்துப்பா மேடம். அவ்வளவுதான். கூட போங்க, ஒரு மாசம் ஒண்ணா இருங்க, அதுக்கப்புறம் பாப்போம். கூட்டிட்டு போமா. இல்ல மேடம், வீடு காலி பண்ணாதான் மேடம் கூட்டிட்டு போக முடியும். நான் அந்த வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க மேடம். போன வாரமே சொல்லிட்டாங்க. நான் வீடு காலி பண்ணாதான். நாங்க பேசுறோம் சொல்லிட்டோம்ல. நாங்க அவங்கள்ட்ட பேசுறோம். சரி, அனுப்பிச்சு வைங்க. நான் அதான் சொல்றேனே நானு. இதுக்கு மேல பேசாத அருணா. கூட்டிட்டு போ. எந்திரிச்சு கூட்டிட்டு போ. ஹலோ, தலையில அடிச்சுக்கிற? வேற என்ன மேடம் பண்றது? வாழவும் விட மாட்டாங்க, சாவும் விட மாட்டாங்க மேடம். என்ன பண்றது? என்ன பேசுறமா நீ? முடியல மேடம். ரொம்ப கொடுமை பண்றாங்க மேடம். ஆனா இப்படி ஒரு வாழ்க்கை எந்த பொண்ணுக்கும் அமைய கூடாது மேடம். நடிக்கிறா மேடம். மேடம் கடைசியா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிட்டுமா உங்களை. இங்க வா, இங்க வா, இங்க வா. பேருக்கு எதையும் பண்ணிருப்பீங்க. அது மனசார வாழணும்னு நினைக்கல. இங்க வா. என்ன எங்கேயாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல்லயோ எதுலயோ என்ன சேர்த்து விட்டுருங்க. இங்க வந்து உட்காரு வா. ஏன்னா அவ வாழ்க்கை இங்க வா, ஒரு நிமிஷம் உட்காரு வா. நீங்களே இவ்வளவு சொல்லியே இவ்வளவு இதுவா இருக்குது. வேணாம் மேடம், என்ன எதுனா ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஒரு எதுனா ஒரு அனாதை இதுவாக இருந்தால் கூட, ஏன்னா அவ இஷ்டத்துக்கு அவ இருக்கட்டும். மண்டையில அடிச்சுக்கிறா அவ. என்னோட தலையில எடுத்து சொல்லிட்டு போறா. அந்த மாதிரி பண்றாரு மேடம் அவரு. புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா தூக்கி போட்டு போயிடுவாங்களா? தூக்கி போட்டு போது போய் பாரு. போய் ரோட்ல இறங்கி போய் பாரு. எத்தனை பொம்பளைங்க எப்படி எல்லாம் வாழறாங்க போய் பாரு. தங்கச்சி வீட்டுக்காரர் எவ்வளவு ஒரு இதுவா இருக்கிறாரு. உடம்பு சரியில்லாத எவ்வளவு
கட்டின தாலி கூட இல்லாத இருக்கிறாவோ அதெல்லாம் எப்படி வச்சு எல்லாம் வாழறாங்க போய் பாரு, அப்ப தெரியும். எங்க பொண்ணை வீட்டுக்காரனால காப்பாத்துறேன், கூட பொண்ணை காப்பாத்துறேன்னு பார்த்துருப்பாரு. சொல்றியா? நல்லா தானே இருக்க. நல்லா இருக்கிறான்னா அவர் மிரட்டுறாரு மேடம். என்ன அவரு மிரட்டுறாரு. புருஷனா 3 வருஷமா அலைய விட்டுருக்க. அவர்தான் மிரட்டுறாரு மேடம். மிரட்டுறவரை வச்சுட்டு மிரட்டுறவரை பார்த்தா அவரை மிரட்டுற மாதிரியா தெரியுது? இல்ல மேடம், அவர் நடிக்கிறாரு மேடம். சரி, நாங்க தான் பார்த்தோமே நடிக்கிற யார் என்ன பேசுறாங்கன்னு. வேணாமா மண்டையில அடிச்சுக்கல போறாங்க. மனசாட்சியோட நடமா. வேணான்னு முடிவு பண்ணிட்ட நீ. உன் மனசுல ஒரு காரணம் வச்சு நான் அவனை வேணான்ற ஒரு முடிவே சாக்லேட் எடுக்கிறேன். தூக்கி எறிஞ்சேன், Dress தூக்கி எறிஞ்சேன். வீட்டுக்கு வரதுக்கு என்ன அனாதையா? நான் பிச்சைக்காரியா? அவங்க சொன்னாங்க மேடம், நீ அனாதை பிச்சைக்காரி போனா போதுன்னு கல்யாணம் பண்ணி ஏதோ வச்சேன்னு சொல்றாங்க. கோவத்துல பேசுவாங்கதான். கோவத்துல எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாள் அதை கூட பேச அவளுக்கு உரிமை கிடையாது. இவ்வளவு செய்யற எல்லாம் உன்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து உனக்கு ஒண்ணுமே பண்ணாத விட்டாவா? என்ன டெலிவரி முதல் கொண்டு அவங்க தான் பார்த்தேன் மேடம். டெலிவரி பார்த்ததுக்கு தான் அவங்க கேட்டாங்க. அம்மா, அவங்க அப்பா எல்லாம் எனக்கு இருக்காங்க. தலையெழுத்தா எனக்கு? உனக்கு உங்க அக்கா பாத்தாங்கல்ல இல்லையா? பாத்தாங்கல்ல 3 நாள் மேடம், 3 நாள் பாத்தாங்க. 3 நாள் பாத்தாங்கல்ல. 3 நாள் இவங்க பார்க்க தலையெழுத்தா எனக்கு? வச்சு தொடுங்க உன் புள்ளைய வளர்க்கறதுக்கு நீ சொல்லி காமிக்கிற. எத்தனை வாட்டி சொல்லிருப்பேன் இப்போ? நீ இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் 10 தடவை சொல்லிருக்க, என் புள்ளைய நான் காப்பாத்துறேன், என் புள்ளைய நான் காப்பாத்துறேன். உன் புள்ளைய நீ தான் காப்பாத்தணும். நான் தான் மேடம் அவளுக்கு தான் தலையெழுத்தாங்க. அண்ணனை காப்பாத்து. சரி கட்டி கொடுத்து அவன் தான் அவளை பொண்ணு காப்பாத்தணும். வீட்டுல விட்டு பாருங்க. உன்னை பொண்ணு கட்டி பாதுகாப்பா கொண்டு இருக்கணும் இல்ல இவங்க மேடம் தான் அவரு? மறுபடியும் நீ அதே சொல்லாதேமா. அவள் தான் சேரேன் சொல்லியாச்சு. ஒரு தவறு நடந்து போச்சு, அத கண்டிச்சாச்சு. மண்டையில அடிச்சுட்டு வா, நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. நாயை கூப்பிடுற மாதிரி நடக்கவே நடக்காது மேடம். ஐயே, அது பிரயோஜனம் இல்ல. இப்ப எல்லாம் தெரியாது. இப்ப வயசு இருக்கு, தெம்பு இருக்கு. இப்ப தெரியாது. என்ன மேடம் நான் உன்னை 20 வருஷம் கழிச்சு பாக்குறேன். அப்ப எப்படி இருக்க பாக்கலாம். நீ கிளம்பு கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும், மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கணும். அவர்தான் இதே நீ கஷ்டமோ நஷ்டமோ வீட்டுல வச்சு அவர்தான் madam சொன்னாரு. பாத்துருந்தேன். நாங்க உங்களை கையெடுத்து கும்பிட்டு இருப்போம். அவர் சொத்து இருக்கு, எனக்கு எல்லாரும் இருக்காங்க. இப்படி இருக்கிறது ஒரு புருஷனை வீட்டுல வச்சு பாத்திருந்தேன்னா நாங்க அத்தனை பேரும் கையெடுத்து கும்பிட்டு இருப்போம். தெரியுமா இந்த நிலைமைக்கு அவங்க நிலைமைக்கு அவங்கதான் மேடம் காரணம். அவங்கதான் சொல்லி சொல்லி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க மேடம். எனக்கு சொத்து இருக்கு, எனக்கு எல்லாரும் இருக்காங்க பாத்துக்கிறதுக்கு, நான் போறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு madam. வீட்டில் தான் அது மாதிரி பேசுற. இவ்வளோ தொலைவு அவங்க சொல்றாங்க, அவங்களுக்காச்சும் ஒரு மரியாதை கொடு. எனக்கு இந்த உதவி மட்டும் செய்யுமா? ஒரு வழி பண்ணி குத்துருங்க மேடம். அந்த பொண்ணு வாழவே முடியாது மேடம். பாவம் 6 மாசம் என்னால முடியல மேடம். இல்ல, அவ பார்க்க வேண்டாம், விட்டுடுங்க, அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டமா இருக்குது மேடம். நான் உங்க கால்ல அழ விட முடியாத விழுறேம்மா. நான் அந்த சூழ்நிலை எதுக்குங்க என் கால்ல விழணும்? இல்லை, வீட்டுக்கு வீட்டுக்கும் போனாலும் சரி, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். எதுனா ஒரு பிரச்சனை வரும், அப்பப்போ வர்றதுக்கு இது சொந்தக்காரங்களே நீங்கள். அப்பப்போ நான் உங்களாண்ட சரி சொல்றதுக்கு முடியாது. மேடம், சரி மேடம். இவங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, அரக்கோணத்துல இருக்காங்க. அவங்க வீட்டானே எனக்கு வீடு பார்த்து வைக்க சொல்லுங்க. நான் அங்க போய் அப்படியே கூப்பிட்டாங்களே. நான் அங்க போய் இருக்கேன். கூப்பிட்டாச்சு இருங்க மேடம். இப்ப நான் ரெடிஸ்ல கூட்டிட்டு, ஏன்னா அங்க சேர ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சரி கிடையாது. ஒருத்தரை கூப்பிட்டு தண்ணி அடிக்கிறது நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ ஒண்ணு சொல்லுவ, பிரச்சனையாகும். அவங்க வீட்டாண்ட வீடு பார்த்து வைக்க சொல்லுங்க. நான் அங்க போயிடுறேன். அவர் இடம் இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல, வித்து தர சொல்லுங்க. இதுக்கு மேல டிஸ்கஷன் கிடையாது. அவங்களுக்கு உங்க வீட்டு பக்கத்துலயே வீடு பார்த்து கொடுத்துடுங்க. அவரோட சொத்தை வித்து அவர் பேர்ல டெபாசிட் போட்டு கொடுத்துடுங்க. அவங்க வந்துடுவாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. மேடம் அதுவும் நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேங்க மேடம். இப்போ பையன் வந்து ஃபைனல் இயர் பண்ணுறாங்க மேடம், பிடெக் பண்ணுறான். இப்போ அது முடிஞ்சதுன்னா நாங்கள் அக்கௌண்ட்ல இருந்து காலி பண்ண அவனுக்கு எங்க வேலை கிடைக்குதோ சரி அங்கே மேடம். இல்ல போயிடுவோம் மேடம், அவங்க எங்க இருக்காங்களோ, ஏன்னா இப்ப எங்க வீட்டு சைடு போனா நான் பண்ற தப்ப அவங்க சரியா தான் பேசுவாங்க எங்க வீட்டு ஆளுங்க. நீ உங்க அண்ணன், உனக்கு அண்ணன் பெருசா தெரியுது இல்ல, அதனால உங்க வீட்டு சைடே பாக்க சொல்லுங்க. நான் வந்து மாறி போச்சுன்னா அந்த இடத்துக்கு அவங்களும் வந்து நான் வந்துடுறேன். நான் எங்க வேலைக்கு போறேன், வேலைக்கு போய் நான் பொண்ணை சரி, காப்பாத்தி. அது வரைக்கும் இவங்க வீட்டுல இருக்கட்டும் மேடம். நாங்க அது வரைக்கும் என்ன பண்ணோமோ அது மாதிரி நீ சொன்னபடியே நாங்க கேட்கறோம். சரி, சரிங்களா? இப்போ சொத்துன்றாங்க மேடம், அது எவ்வளவு வரும்னு தெரியாதுங்க மேடம். மேடம், அது எனக்கு வந்து இருக்கு இங்க இருக்குங்க பாருங்க மேடம். மேடம், அது எவ்வளவு எத்தனை லட்சம்னு சொல்ல முடியாது, எத்தனை ஆயிரம்னு சொல்ல முடியாதுங்க மேடம். ஆனா அது எவ்வளவு வருதோ அதுல 1 ரூபாய் கூட யாரும் ஏமாத்த மாட்டாங்க. அதை வித்து 2 கொடுக்குறோம். சென்ட் இருக்குது மேடம். அது ஊர் உள்ள காடு 10,000 15,000 தான் இல்ல போகும். மேடம், அங்க வீட்டு மேல சரி எவ்வளவுன்னு எப்படி சொல்றேன் மேடம். வீட்டு மேல தான் 1 லட்சம் போதாமே. அது இருக்கு. சரி, அந்த 2 சென்ட் அவர் பேர்ல எழுதி கொடுத்துருங்க. எவ்வளவு அதை பரவாயில்லைங்க மேடம். என் பேர்ல கூட வேணாமா? அவ பேர்ல நான் என் பேர்ல அன்னைக்கு சொன்ன வார்த்தை. இல்ல 10 மேடம், வருஷத்துக்கு என் முன்னாடி பேர்ல சொன்னேன். வேணாம் மேடம். அந்த ஒரு வார்த்தை என் பேர்ல வேணாம். அவர் சொத்து ஒரு காசு கூட என் பேர்ல வேணாம் எனக்கு. அவர் பொண்ணு பேர்ல இருக்கு. இப்ப பையனுக்கு வேற எங்கேயாச்சும் தூரமா கிடைக்குதுங்க மேடம். இப்ப சின்னவனை நான் ஹாஸ்டல் சேர்த்துட்டு நான் பையன் கூட இவரு போவேன். கூட இப்ப அங்க தனியா கூட்டிட்டு போக இல்ல முடியுங்களா மேடம்? அது பண்ணணும்.
நீங்க உங்க அண்ணன் மேல உங்களுக்கு இது இருக்குன்னா அக்கறை இருக்குன்னா நீங்க அது பண்ணணும். அதுதான் கரெக்ட். அவ சொல்றதுதான் கரெக்ட். அப்ப ஆரம்பத்துல நாங்க கூப்பிட்டோங்க மேடம். அதை விட்டாச்சு, அது முடிஞ்சு போச்சுமா. போனதெல்லாம் விட்டுட்டு இப்ப என்ன சொல்றாங்களோ அது இப்போ அவருக்கு நான் கூட்டின்னு போய் தனியா வச்சுக்க முடியாது. நான் பயந்துட்டு அவளுக்கு அந்த நம்ம பயம் எங்க இருக்குமா. அவளையும் கம்ப்ளீட்டா நம்ம குறை சொல்ல முடியாது. கரெக்ட் இவர் ஏதோ பிரச்சனை எல்லாம் பண்ணியிருக்காரு இல்லாம அவர் அப்படி சொல்ல மாட்டா. அவ வழிக்கு வந்துட்டால, அவ கஷ்டம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் கரெக்ட். உங்களுக்கு ஒரு தைரியமா இருக்கும், உங்க கண் வட்டாரத்திலேயே இருப்பாரு அவரு. நான் அதான் சொல்றேன். இப்போ அதான் கரெக்ட். நான் கூட்டின்னு போய் தனியா அந்த ஊர்ல நான் வச்சுக்கல. நான் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. இப்போ நீங்க வீடு பார்த்து வைங்க, நான் வந்து இருந்து நான் வேலைக்கு போய் இது பண்ணிக்கிறேன். ஆனா அப்ப கூட அவர் ஒழுங்கா இருக்கணும். நம்ம தங்கச்சி பக்கத்துல வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பண்ணக்கூடாது. அவரு அப்பயும் அவர் ஒழுங்கா தான் இருக்கணும். ஒழுங்கா இருந்தா நான் வச்சு பாத்துக்கிறேன். நான் அப்படி இல்ல, நான் பழையபடிதான் மேடம் இருப்பேன். ஏதாச்சும் ஒரு பேச்சு வந்தா ஒரு பேச்சு சொல்ல வேண்டியது வரும். பேச்சு அதுக்கெல்லாம் வந்து சொல்லணும் பெருசு பண்ண முடியுங்களா மேடம்? அதுக்காக பேச்சு சொல்றேன், நீ ஒரு பேச்சு பேசுற, நான் ஒரு பேச்சு பேசுற, சண்டை வீடுன்னா சண்டை வரதான் செய்யும். நீ தண்ணி அடிக்கூடாது, சிகரெட் பீடி எல்லாம் பிடிக்க கூடாது. திருப்பி இருக்கிற கை கால் ஊந்துருச்சுன்னா வச்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சத்தியமா இப்போ கூட சொல்றேன் மேடம், தண்ணி அடிக்க மாட்டேன். சரி, ஓகே. இப்ப அது வரலாம் அவங்க கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டோம் மேடம். நான் வீடு பார்த்து எனக்கு கிடைச்சு வீடு, ஏன்னா ரொம்ப அதிகமா வாடகைலாம் இருந்தா முடியாது, உன்னாலே முடியாது. 1500 ரூபாய் வாடகைல இருக்கிறாங்க மேடம். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு காப்பாத்துறா. பணம் வேணாலும் எப்படி என்ன சம்பாதிச்சேன், உயிர் போச்சுன்னா திரும்ப வராதுன்ற காரணத்துக்கு என் வாழ்க்கைய பாழ் பண்ணிக்கின்னு நான் காப்பாத்தின்னு வரேன் சரி, மேடம். ஓகே. இப்போ நீ கூட்டிட்டு போமா, அவங்க வீடை பார்த்து உடனே கூட்டிட்டு போயிடுவாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு நான் போயிடுவாங்க. ரொம்ப நாள் அவர் கூட தனியா அங்க இருக்க மாட்டேன் மேடம். சரியாம்மா, பாக்குறேன் சொல்றாங்களே, மறுபடியும் அதுக்கே வராது. அவங்க திருப்பி வந்து மாத்தி பேசுவாங்க மேடம். அது நாங்க இருக்கோம் இவ்வளவு தூரம், எப்படி எல்லாரும் ஒரு பேர் நேர்கள் எல்லாம் பார்க்கறது பாத்துட்டு இருக்காங்க. பேசுவாங்க. அதை எப்படி மாத்தி பேசுவாங்க? எல்லாரும் மாற்றி பேசுவாங்க, அவங்க மட்டும்தான் கரெக்டாக பேசுவாங்க. இதுலேயும் தெரிஞ்சுங்க. ஒரு நல்லபடியா எல்லாம் நடக்கட்டும்னு, நல்ல மனசுக்கு நீ நல்லபடியா இருந்தியானா எல்லாம் சரியாயிட போறது. கூட்டிட்டு போ, எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும், அவருக்கு எல்லாம் சரியாகட்டும், குணமாகட்டும். கூட்டிட்டு போ. வர சொல்லுங்க மேடம். அப்படி திருப்பி பண்ணேன்னா எனக்கு நிஜமா கட்ட கோவம் வந்துடும். வேற என்ன மேடம் பண்ண சொல்றீங்க? நல்லபடியா கூட்டிட்டு போமா. இருக்கட்டும் மேடம், நல்ல கொஞ்ச நாள் போனோடனே எனக்கே பாசம் வரும் மேடம். கூட்டிட்டு போ. சரி, கூட்டிட்டு நீ ரொம்ப வெறுப்புல இருக்கிற மேடம். நான் சரி, கூட்டிட்டு போ. இப்ப நான் இருக்கிற வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சுக்க முடியாத நாங்க மேடம். பேசுறோம் சொல்றேன்ல. சரி, எழுந்து வா. போயிட்டு வாங்க, போங்க. அம்மா வேணாம்மா, இன்னும் நீங்க ஆரம்பிக்காதீங்க, போங்க. அடம் பிடிக்கலம்மா. இது வரைக்கும் இந்த கை கால் விழுந்ததை விட பஞ்சாயத்து பண்ணி என்னை அமுச்சு வைப்பாங்க, சேர்த்து வைப்பாங்க. ஆனால் பிரச்சனை நடக்கும் மேடம். மறுபடியும் என்னால் தாங்குற சக்தி கிடையாது. உங்களால் முடிஞ்சா எதனா ஒரு ஹாஸ்பிட்டலையோ இல்லை ஒரு அனாதை ஆசிரமம் இருந்தால் கூட பரவாயில்ல மேடம். ஏன்னா கம்பல் பண்ணி வாழறது வாழ்க்கையே கிடையாது. ஒரு நாள் வாழ்ந்தாலும் இல்ல இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். அவன் வந்து கிளம்பி போனவள்கிட்ட நாங்க பொக்கியம் நாங்க பாத்துக்கிறோம் சொன்னோம். அவளாவே திருப்பி வந்து உட்காந்து நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். ஸோ அவ வந்து உண்மையா சொல்லியிருக்கா. புரியுறதுங்களா? முதல்ல நம்ம கூட்டிட்டு போ சொன்னப்போ, வா சொன்னப்போ நான் சொன்னேன் வேண்டாம் நீ பொக்கியம்மா நாங்க பாத்துக்கிறோன்னு. இல்லைன்னு அவ திருப்பி வந்து உட்காந்தா. எனக்கு என்ன அவ சொன்னது கரெக்டா படுது. ஒரு சான்ஸ் கொடுப்போம், போயிட்டு வாங்க, பாப்போம். எனக்கு கூட பிறந்த பாவத்துக்கு என்ன மேடம் பண்ணிச்சு. அந்த 2 பசங்க அவ்வளோ கஷ்டப்படுது. அவரும் பண்ணவர் தான். ஒரு மனசு ரொம்ப புண்ணாயிடுச்சு. பொண்டாட்டி இருக்கும்போது நான் எதுக்கு இப்படி பண்ணி, நான் எவ்வளவு ஹார்ட் கஷ்டத்துலயும் அட்டாக் வந்த ஒரு சுகர் பேஷண்ட். அவரே என்னால விட முடியாதுங்க மேடம். அவர் எப்படி எல்லாம் காப்பாத்தின்னு வரேன் தெரியுமா? ஏதாச்சும் நம்ம மூஞ்சி குழந்தைங்களுக்கு சுளிக்குது. அப்பா வேணும், நமக்கு அந்த 2 புருஷன் பசங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆம்பளை பசங்க மேடம், காலேஜ் போகிற பசங்க. இது மூஞ்சி சொல்லிக்குது. மாமா நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு மாமா. பசங்க அந்த 2 பசங்களும் அப்பாட்டுக்கு ரொம்ப குத்திக்கு அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறாங்க. ஆனால் அவங்க படிப்பு வாழ்க்கை என்னால் போயிடக்கூடாது. என் வாழ்க்கை போயிடுச்சு. இது வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கட்டும், இனிமேட்லையாச்சும். என் ஒருத்தனால எதுக்கு எல்லாரும் வாழ்க்கை அது வேண்டான்னு சுத்தமாக அதை கட்டுது. இதை பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு முடியல, என் கை கால் போயிடுச்சு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. முதல்ல நீங்க தைரியத்தை வளர்த்துங்க. அந்த இதை தைரியம் பாருங்க, நீங்க நினைக்கிறீங்கல்ல இப்ப அவங்க கூட போயிருங்க, நீங்க தைரியமா இருங்க, அவங்களே எல்லாம் உங்களுக்கு பண்ணணும்னு எல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன அப்படி நல்லா தான் நடக்கிறீங்க, நல்லா தான் இருக்கீங்க. இது டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டா இந்த புண்ணு ஆறிடும். சாக போறேன், கரண்ட்ல கையை வைக்கிறேன், இப்படி எல்லாம் நினைக்காதீங்க. என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நீங்க நல்லா வாழ்ந்து காமிப்பேன்னு நினைக்கணும். என்னால முடியல, எனக்கு கை கால் விழுந்துடுச்சுன்னா உட்காந்தே இருப்பீங்க. நான் எவ்வளவு நாள் சொல்றேன்? எவ்வளவு நாள் அப்படி தைரியமா இருங்க. உங்களால முடிஞ்ச வேலையை செய்யுங்க. ஏதாவது கடையில உட்கார முடியும், கேஷ் பார்க்க முடியும்.
இல்லையா? எந்த வேலையும் நான் கேட்டு பண்ணலாம். அந்த மாதிரி வேலைக்கு சேர்த்து விடணும். மேடம் கைக்கு வேலைக்கு எதுனா போங்க. வரா மாதிரியே அதுக்கு எதுனா ஒரு இது பண்ணுங்க. அது பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வீட்ல உட்கார்ந்து அவங்க உங்களை பாத்துக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க வேலைக்கு போங்க. வேலைக்கு சேர்த்து விடலாம். எனக்கு இன்னும் எனக்கு தான் மேடம் பெருமை அது. வெரி குட். தைரியமா இருங்க. இப்படி எனக்கு சோர்ந்து போய் நான் உட்காராதீங்க. பெருமையா தைரியமா இருப்பேன் நானு. சரி, உங்களை வேலைக்கு சேர்த்து விடுறோம். கை வர சரிங்களா? சரி. நேர்களே, அதுதான் அவருக்கு முக்கியம் இப்போ. ஏன்னா அந்த மனசுக்கு அந்த தைரியம் வேணும். அவர் நம்மளால ஒரு 10 சம்பாதிக்கணும். ரூபாய் கொடுத்தா ஆமா, நமக்கு ஒரு- அவர் நான் ஒரு அவர் 10 வந்து ரூபாய் கொடுத்து சாப்பாடு போடலன்னு தானே சொல்றேன். வெரி குட். சாப்பிடு. அதுதான் கரெக்ட். அதுதான் வீட்ல correct. கை வரும்னு சொல்றாங்க மேடம். உணர்ச்சி இருக்கு, இது வரும். ஒண்ணுமே இல்லம்மா. இது அது அப்படி எல்லாம் ரொம்ப மோசமா எல்லாம் இல்ல. கை காலெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். மனசுக்கு தைரியம் வேணும். டாக்டர்கிட்ட கேட்டு டாக்டரை பார்த்து என்ன பண்ணணுமோ அவர் சொல்ற மாதிரி பண்ணுங்க. சரிங்களா? முதல்ல உங்களோட இந்த ரணம் ஆறணும். அதுக்கு இந்த மாதிரி பாலிஸ்டர் சட்டையெல்லாம் போடாதீங்க. காட்டன் சட்டை போடுங்க. அதுக்கு என்ன பண்ணுமோ ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். சந்தோஷமா ஐயோ, இருங்க. நன்றி எந்த சொல்லணும் பிரச்சனையும் இல்ல. நீங்க வந்து உங்க தம்பி உங்க அண்ணனுக்கு நல்லபடியா செஞ்சிருக்கீங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கு எப்போ உண்டு. அந்த நீங்க பசங்க கைவிடல. இல்லைங்க மேடம். வெரி குட். உங்க புருஷன் உங்களை புரிஞ்சுப்பாரு. அந்த கவலையே அவரு மட்டும் வேண்டாம். கொஞ்சம் மனசு ஏன்னா அவரு சரிங்களா? நல்லவர் தான். உங்க பசங்க நாளைக்கு உங்களை பார்த்து கத்துப்பாங்க. எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்க அண்ணனை விடல. அதே மாதிரி 2 பசங்களும் பாசமா இருப்பாங்க. உண்மையிலே ரொம்ப பாசக்கார பசங்க. அதெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க மேடம். அவரும் ரொம்ப நல்லவர் தாங்க மேடம் எங்க வீட்டுக்கு. நேர்களே, உங்கள யாருக்காவது இவருக்கு உதவி பண்ணறதுக்கு விருப்பம் இருந்தா, யாராவது மருத்துவர்கள் இருந்தீங்கன்னா, ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு எங்களை தொடர்பு கொண்டு சொல்லுங்க. நம்மளால முடியறது, இந்த சொல்வதெல்லாம் உண்மை குழுவால முடியறது அத்தனை ஹெல்ப்பும் நம்ம இவருக்கு பண்ணுவோம். தைரியம் கொடுப்போம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்